ஃப்ரெண்ட்ஸ், லிட்டில் பையனா உங்களுக்கு என்ன ஞாபகம் வருது? சின்ன பையன், சின்ன குழந்த. பட் 1,40,000 பேரை கொன்ன ஒரு பொருள் பேர் தான் லிட்டில் பாய். அப்படி என்ன பொருள் ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா, 65 கிலோ யுரேனியம், 4 டன் வெயிட்டு. அது மட்டும் இல்லாமல் B-29 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃப்ளைட்டவே மேனுஃபேக்சரிங் பண்ணி இதை எடுத்துகிட்டு போயிருக்காங்க. எஸ், உலகத்தோட முதல் நியூக்ளியர் பாம் இதுதான். ஆகஸ்ட் 6, 1945 அமெரிக்கா ஜப்பான்கிட்ட நீங்கள் எங்கள் கண்ட்ரோலுக்கு வந்துடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதுக்கு ஜப்பான் அப்படிலாம் உங்கள் கண்ட்ரோலுக்கு வர முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் காண்டான அமெரிக்கா அவங்களோட நியூக்ளியர் ஃபஸ்ட் பாமை ஜப்பான் மேலே போடுறாங்க. ஜப்பானில் ஹிரோஷினிமா அப்படிங்கிற ஒரு டவுனுக்குள்ளே அவங்க லிட்டில் பாயை போடுறாங்க. அதுதான் அணுகுண்டு. ஸோ அதில் 1,40,000 பேர் இறந்து போகிறாங்க, மிச்சவங்களாம் படுகாயம் இறங்குறாங்க. அந்த டவுனுக்குள்ளே 78,000 இருந்த பில்டிங்கு அதுங்க போட்ட உடனே 70% பில்டிங்ஸு சுக்குநூறாக அழிஞ்சே போச்சு. ஒரு சிட்டியே டோட்டலாக அழிஞ்சு போச்சு. இது வர ஃப்யூச்சர் ஜென்ரேஷனுக்கும் அஃபெக்ட் ஆக ஆரம்பிச்சிச்சு. அப்போ தான் உலக நாடுகள் உலக அமைதி எவ்வளோ முக்கியம்னு யோசிக்க ஆரம்பித்தாங்க. இந்த சம்பவத்தை எல்லோரும் நினைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜப்பானில் ஹிரோஷினிமா தினம் அப்படின்ட்டு எல்லாருமே அனௌன்ஸ் பண்ணி வச்சுருக்காங்க. இது எதுக்குன்னா உலக அமைதியாகவும் இருக்கிறதுக்காகவும் மனிதாபிமானத்துக்கான தினமாகவும் அனௌன்ஸ் பண்ணி வச்சுருக்காங்க. இது நடந்தது செகண்ட் வேர்ல்டு வாரில், அதாவது இன்றைக்கி தான். 1,40,000 பேர் அடுத்த நிமிஷம் நிச்சயம் இல்லாத வாழ்க்கை.